வயநாடு நிலச்சரிவு சம்பவத்தில் உடல்களை மீட்பதற்கும் அந்த மீட்பு பணிக்கு துரிதமாக இருக்க வேண்டும் சொல்லிட்டு இராணுவத்தினர் வந்து 190 அடி அளவிலான ஒரு இரும்பு பாலத்தை அமைச்சிருக்காங்க. அந்த இரும்பு பாலம் எதற்காக அமைக்கப்பட்டது, அது 35 மணி நேரம் பாடுபட்டு இரவு பகலாக வேலை பார்த்து அதிகாரிகள் வந்து இந்த பாலத்தை அமைச்சிருக்காங்க. இந்த பாலத்துடைய பயன்பாடு என்ன, இந்த பாலத்தை அமைப்பதற்காக அவங்க திட்டமிட்டது என்ன, அதை வந்து களத்தில் பணியில் இருக்கக்கூடிய இராணுவ அதிகாரி நம்முடன் இருக்கார், அவருடன் பேசுவோம். சார் வணக்கம். இந்த பாலத்தோட முக்கியத்துவம் எதுக்கு சார்? ஏன் வந்து 35 மணி நேரம் பாடுபட்டு சுமார் 40 டன் அளவிலான வெயிட்டான இந்த பாலத்தை அமைச்சிருக்கீங்க? எதுக்கான்னு சொல்லியிருந்தாக்க மெயின்லி இங்கே இந்த ஸ்லைடிங் வர்றதுக்கப்புறம் இந்த ரோட் கம்யூனிகேஷன் வந்து பிரேக் ஆச்சு. ஒரு பிரிட்ஜ் இருந்தாச்சு, அது வந்து கீழே விழுந்துச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு அங்கேருந்து வந்துட்டு இவேக்குவேஷன் பண்ணுற டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் சொசைட்டிஸ் எல்லாம் வந்துட்டு வரதுக்கு கஷ்டமாக இருந்துச்சு இவேக்குவேஷன் பண்ணுறதுக்கு. அங்கே ரொம்ப தூரத்தில் இருக்குது அந்த பாட்டினெல்லாம் இங்கே எடுத்து வரதுக்குள்ளே வந்துட்டு அவரோட உயிர் கூட ஆபத்தாக இருந்துச்சு. அதனால் வந்துட்டு எமர்ஜென்சியாக வந்து நம்மளை கூப்பிட்டு மெட்ராஸ் இன்ஜினியர் குரூப்பாக, ஆனால் எங்களோட குரூப்பு ஆர்மியில் அந்த குரூப்புக்கு வந்துட்டு மெயின் டாஸ்கில் ஒரு டாஸ்க்கு தான் சர்வைபிலிட்டி டாஸ்க். அதில் வந்து 8 சிவில் அதோட்டி இதில் வந்துட்டு வேற ஒரு சின்ன ஒர்க் தான் நமக்குது. மெயின்லி அந்த ஒர்க்குக்கு நமக்கு கிடைக்கிற வாய்ப்பே வந்துட்டு ரொம்ப பெருமையாக பார்க்குறேன். ஆனால் இந்த சிச்சுவேஷன் வந்துட்டு பார்த்தாச்சுன்னாக்கா ரொம்ப ஃபீலாக இருக்கும். ஏன்னா இந்த நீங்களே இங்கே வந்து பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும் எப்படி இருக்குங்க. ஒரு மொத்தமாக ஒரு பிரதேசமாக அவுட் ஆகிருக்குது. ஆனால் நமக்கு கிடைச்சது வந்துட்டு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு. அது வந்துட்டு ரொம்ப ஸ்பீடாக வந்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. பின்னாடி இடமே இல்லை, பிரிட்ஜு பெனாயிச்சு நான் புஷ் பண்ணுறதுக்கு. ஆனால் கூட நம்ம ஜேசிபி இங்கே லோக்கல் சப்போர்ட்டுக்கு வந்து ஜேசிபி பாக்கி சாப்பாடு எல்லாம் நம்ம எடுத்து வந்திருந்தேன், ஐட்டம் ரேஷன் எல்லாம் எடுத்து வந்திருந்தேன். ஆனால் ஒரு நாள் கூட நமக்கு அந்த கஷ்டம் தெரிய வைக்கல இந்த ஊருக்காரு. அவர் வந்து எப்போவும் டைம் டு டைம் வந்துட்டு நமக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்துட்டு இருந்தேன். பின்ன வந்துட்டு நமக்கு வேற ஒன்றும் பார்க்க தேவையில்லை. நார்மலாக வந்துட்டு நம்ம சாப்பாடுலாம் கூட ஒர்க் பண்ணுவேன். ஆனால் அந்த திங்கிங் ஒரு ஆள் கூட வர்ற மாதிரி பண்ணவே இல்லை. அந்த மாதிரி கேர் பண்ணிச்சு. நம்ம இது மொத்தமாக வந்துட்டு பண்ணுறதுக்கு ஒரு நாள் ஃபுல்லாக வந்துட்டு நைட்டு தூங்காமல் வந்துட்டு பண்ணிச்சு. எல்லாம் என் கூட இருந்த ஜெசிஓ சாபு, ஆஃபீஸர் சாபு, என் கூட இருந்த ஜவான் எல்லாருமே அந்த என்ன சொல்கிறது, அங்கேருந்து இவேக்குவேஷன் எவ்வளோ ஜல்தி ரோடு கம்யூனிகேஷன் பண்ண முடியும் அந்த இதில் தான் இருந்துச்சு, அந்த திங்கிங்கில் தான் இருந்துச்சு. அதனால் வந்துட்டு கண் மூடாமல் வந்துட்டு எல்லாருமே ஒர்க் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லியாக வந்துட்டு நம்ம இது நேரத்து வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிச்சு. சார் மிக துல்லியமாக சில மணி நேரத்தில் இதை பண்ணி முடிச்சிருக்கீங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து ஜிப் லைனில் வந்து உடல்கள் வந்து கொண்டு வரப்பட்டிருந்தது, மீட்டுட்டு இருந்தாங்க, இராணுவத்தினர் வந்து மீட்டுட்டு இருந்தாங்க, பேரிடர் மீட்பு குழு இருந்தாங்க. ஆனால் இந்த பாலத்தை அமைச்சு மீட்புக்கான ஒரு பணி நடத்தணுங்கிற ஒரு திட்டமும் என்ன காரணம் சார்? ஏன்னா நிலச்சரிவு வந்து இந்த பகுதியில் ஆரம்பிக்கல, மேல் பகுதியிலேருந்து ஆரம்பிச்சிச்சு. அதனால் நீங்கள் வேற ஏதாவது கோணத்தில் இந்த பாலத்தோட தேவை இருந்ததா? மெயின்லி இந்த செரல்மலை அண்டு முண்டக்காய் இதனோட கனெக்டிங் வந்துட்டு இந்த ரோடு கம்யூனிகேஷன் மெயின் இந்த பிரிட்ஜில். அங்கேருந்து வரணும் எல்லா இவாக்குவேஷனும் வந்து இது இந்த பக்கம் வரணுனாக்க இந்த ரோடு தான் வரணும், இல்லைனாக்கா ரொம்ப கஷ்டமாயிடும். இங்கேருந்து கொஞ்சம் தூரமாக வந்துட்டு ஃபுல்லாக வந்து ரோடு கம்யூனிகேஷன் இருக்குது. ஆனால் அங்கேருந்து வர்ற ஒரு வண்டி கூட இங்கே வந்துட்டு ரொம்ப ஹால்ட் ஆகுது, வண்டி ஒன்றும் வர முடியாது. மேன் பவரில் தான் ரொம்ப கஷ்டப்பட்டு ரோப் எல்லாம் போட்டு அதில் தான் NDRF வந்துட்டு பண்ணிட்டு இருந்தாச்சு. அப்போ இது வந்துட்டு ஸ்பீடாக வந்துட்டு ரோடு கம்யூனிகேஷன் பண்ணியால் மட்டும்தான் யாராவது உயிர் வந்துட்டு தப்பிச்சிருக்குது, யாராவது ஜாஸ்தி இன்ஜூர்டாக இருக்குது, கூடுதல் வந்து இன்ஜூராக இருக்குது, அந்த பாட்டு இவேக்குவேஷன் பண்ணி வந்துட்டு கேஷுவாலிட்டி ட்ரில் பண்ணிவிட்டு வந்துட்டு இங்கே எடுத்து வரதுக்கு இந்த ரோடு கம்யூனிகேஷன் மெயின் இம்பார்ட்டண்ட்டாக இருந்துச்சு. அதனால ஃபஸ்ட்டு வந்துட்டு முண்டக்காய் அண்டு சுருள் மேலே வந்துட்டு கம்யூனிகேஷனு ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுத்து நம்ம மெட்ராஸ் இன்ஜினியரிங் குரூப்பு கமாண்டண்ட் வந்து நமக்கு ஆர்டர் போட்டுது. சார் இப்போ இந்த சம்பவம் வந்து பெரிய சம்பவம் சொல்லி நாடு முழுவதும் பேசப்படுகிறது. இதில் வந்து இராணுவத்தில் வந்து மிக முக்கியமாக இவ்வளோ பெரிய ஒரு பணியை செஞ்சுருக்கீங்க. இது வந்து முதல் முறை பணியாக, இதற்கு முன்னாடி இது மாதிரி குறுகிய நேரத்தில் இவ்வளோ தூரத்திலான பாலம் வந்து அமைக்கப்பட்டிருக்கா, மீட்பு பணிக்கு ஏதாச்சும் பண்ணியிருக்கோமா சார்? மெட்ராஸ் இன்ஜினியரிங் குரூப்பு பெங்களூர் தான் வந்துட்டு இருக்குது. சவுத் இந்தியன் ஏரியாவில் வந்துட்டு எங்கே டிசாஸ்டர் வந்தால் கூட நம்ம பண்ணிட்டு தான் இருக்குது. ஆல்ரெடி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கும், முன்னாடி சபரிமலையில் வந்துட்டு பிரிட்ஜு ப்ராப்ளம் வரும்போது கூட நம்ம இமீடியட்டாக வந்து போட்டிருந்தாச்சு. அது இல்லாமல் ஃப்ளட் ரிலீஃபு இந்த மாதிரி வரும்போது ஃப்ளட்டு இது வரும்போது டிசாஸ்டர் நம்ம சிவில் அதோட்டி அந்த இதாக வந்துட்டு நமக்கு கொடுத்துடும் ஆர்டர். அப்போ வந்து நம்ம எல்லோரும் வந்து இவாக்குவேட் பண்ணுறது கூட ஹெல்ப் பண்ணுவேன். எல்லா விஷயத்திலும் வந்துட்டு நம்ம இன்வால்வ் தான் இருக்குது ஆர்மி. நீங்கள் பார்த்துருக்கோம், அது என்ஜினியர்ஸ் வந்து மெயின்லி ஃப்ளட் ரிலீஃப்
பிரிட்ஜு பண்ணிக்கிறது, இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் வந்துட்டு நம்ம மெயின் டாஸ்க் பண்ணிட்டு இருக்குது. பல்வேறு இடங்கள்லேருந்து வந்து மீட்பு பணியில் ஈடுபட்டு இருக்காங்க. குறிப்பாக கோவை மாவட்டத்தை சேர்ந்த மேட்டுப்பாளையத்திலிருந்து சேவை குழு அப்படிங்கிறக்கூடிய அந்த பகுதியைச் சேர்ந்த நபர்கள் வந்து இங்கே வந்து மீட்பு பணிக்கு வந்திருக்காங்க. அவர்கிட்ட நம்ம பேசுவோம். வணக்கம், எப்போ வந்தீங்க, இங்கே எப்படி இருக்குது நிலமை? சார் இங்கே வந்து நாங்கள் வந்து 3 நாள் ஆச்சு. 3 நாளாக வந்து எங்கள் டீம் முன்னால் தென்றல் டீம்னு சொல்லி 3 நாள் வேலை செஞ்சுட்ருக்காங்க. ரெண்டாவது வந்து சேவை குழு நண்பர்கள் குழு டீமாக நாங்கள் ஒரு 1.5 லட்ச ரூபா மதிப்பு உள்ள பொருட்கள், மெடிக்கல் கிட்டு, கொரோனா கிட் எல்லா கிட்டும் கொண்டு வந்து நம்ம கொடுத்துருக்கு. நிவாரணப் பொருள் எல்லாம் கொடுத்துருக்கு. நம்ம இன்றைக்கி என்ன பண்ணோம், இன்றைக்கி ஒரு பாடி கிடைக்கணுக்கோசரம் அந்த பாடிக்கோசரம் முயற்சி பண்ணோம். இப்போ இன்னும் போராடிட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் கிடச்சிரும் மாதிரி சொல்லியிருக்காங்க. முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கே வந்து பார்த்தா நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது. ரொம்ப அதிகமாக மோசமாக இருக்குது. ரொம்ப மக்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டு ரொம்ப சீரழிவு ரொம்ப இது இருக்காங்க. எத்தனை பேர்னா இப்போ அங்கே உடல்கள் இருக்குங்கிறாங்க? இன்னும் ஒரு 400 மேற்பட்ட உடல்கள் இன்னும் இருக்கும். மண்ணில் பதிஞ்சு தான் இருக்குது. இன்னொரு 400 உடல் வந்து மண்ணில் பதிஞ்சு தான் இருக்குது. எடுக்க முடியுங்கிறாங்களா எப்படி? அது எடுக்கிறது ரொம்ப ரிஸ்க்கு தான். ஆனால் முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. துணை இராணுவம், தொண்டான் நிலவும் எல்லாருமே வந்து ரொம்ப முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.